இங்கு ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களை தத்தமது அவரவர்தம் தாய்மொழியை புறந்தள்ளி இந்தியை கொண்டு போய் பெரிதொரு மாநிலத்தில் பெரிதொரு மாநில மக்களிடத்தில் திணிக்கின்ற அந்த முயற்சியை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழர் நிலம் 1938 28 தொடங்கி 65 பல உயிர்களை தங்கள் தேக்குமர உடல்களை தீக்கரை ஆக்கி கொண்டு உலகத்தில் ஒரு இனம் தன்னுடைய தாய்மொழிக்காக தன் நேசித்த மொழிக்காக என் உயிரையே நான் தருகிறேன் என்று தீக்குளித்து இறந்த மறவர்கள் வாழ்கின்ற மண் நம்முடைய தமிழர் நிலம். ஆக அப்படிப்பட்ட இந்த மண்ணில் நீங்கள் இந்தியை திணிப்பதும் அல்லது இந்தி எதிர்த்தால் இந்திக்காரர்களை கொண்டு வரும் திணிக்கிற இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த பாசிச தன்மையை நான் எதிர்க்கிறேன். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு நிர்பந்திப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க நீங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த போராட்டம், மும்மொழி கொள்கைக்கான போராட்டத்துல நீங்க பங்கேற்கிறீங்க. ஆமா, அதாவது என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கை என்பது மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை, உன்னத கொள்கை என்ற கோட்பாடு லட்சியத்தில் நான் பயணிக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் உலகத்தில் எந்த தேசிய இனங்களாக இருந்தாலும் அவரவர்கள் தத்தமது தாய்மொழிதான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இருக்க வேண்டும்.